பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. இந்தாங்க மாய ஏரோப்ளேன். Zibaiska Creator. இப்போ அடுத்து நான் தான். வருண், இப்ப நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நீ வேணா பாரு, இன்னைக்கு என் குறி தப்பவே தப்பாது. அந்த ரெட் டாட்டை என்னோட டாட் கிழிச்சிட்டு அந்த பக்கம் போகுது. சந்தர் மந்தர் காலி கலந்தர் ஜூ. நான் எப்பயோ குறி பார்த்து ஃபயர் பண்ணிட்டேனே. என்னோட டாட் எங்க போச்சு? ரங்கீலா, நீங்க அதை பாத்தீங்களா? இல்ல. டாட் கிடைச்சிருச்சு. இது ஒர்க்கு. இந்த புடி. மைரா, என்ன தொல்லை பண்றதுக்காக தான் நீ உண்மையிலே மேஜிக் கத்துக்கிட்டியா? சப்போலா, நீ பாத்தியா? சன் சிட்டில யாரும் குறி பார்த்து அடிக்கவே மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் குறி பார்த்து அடிக்க தெரியல. எல்லாரும் சும்மா விளையாடுறாங்க. ஆனா இப்ப நான் குறி பார்த்து அடிச்சேன்னா இவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஆனா இதை என்னால எப்படி பண்ண முடியும்? என்னாலையும் குறி பார்த்து அடிக்க முடியாதே. நீ ஒன்னும் கவலைப்படாத. சப்போலா இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றத கேளு. சன் சிட்டி மக்களே, நீங்க எல்லாரும் உங்க மேஜிக்க நினைச்சு பெருமைப்படுறீங்களா? ஆனா இப்ப நீங்க கால் சிட்டியோட மேஜிக்க பாருங்க. என்ன ஆச்சு? இத உங்களால நம்பவே முடியல தானே? சன் சிட்டி மக்களே, கால் சிட்டிக்கு முன்னாடி உங்க மேஜிக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது என்ன இந்த விளையாட்டுல தோக்கடிக்க முடியுமா? யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன் சோகா, நான் இருக்கேன். Zibaiska Creator. ருத்ரா, உன்னோட டாட் போர்ட்ல படவே இல்ல பாத்தியா? இப்ப என்ன பண்ண போற? என்னால முடியும்னு என்னவோ பெருசா பேசுன. ஜோகா, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. இந்த ஜோகா சீட்டிங் பண்ணிருக்கான். ட்ராஃபி ருத்ராக்கு மட்டும் தான் கிடைக்கணும். ஆமாமா, டிராஃபி ருத்ராவுக்கு தான் கிடைக்கணும். நீ எங்க கிட்டயே சேலஞ்ச் பண்ண வந்தல? நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும். என்னப்பா சோகம், என்ன ஆச்சு? உன் திமிருத்தனம் உன்னை விட்டு போயிடுச்சா? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ருத்ரா தானே குறிப்பாத்து அடிச்சான், நீ அடிக்கலையே. உண்மையிலேயே உனக்கு தைரியம் இருந்தா அந்த டாட்டை குறிப்பாத்து அடி. அப்புறம் உனக்கு திறமை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். முடியுமா? நீ மட்டும் இப்ப என்ன பண்ண? சப்போலாவை குறிப்பாத்து தானே அடிச்ச. உண்மையிலேயே எப்படி குறிப்பாத்து அடிக்கணுங்கிறத நான் உனக்கு காட்டுறேன். கொஞ்சம் தள்ளி போ. हर बला को दो बला
चंदर मंतर जादू का लंतर என்ன ஆச்சு? சிங்கம் ஆழமான தூக்கத்துல இருந்துச்சு போல இருக்கு, அதனாலதான் எழுந்திருக்க முடியல. ரங்கீலா மாயக்காரன் இல்ல, ஜோக்கர். பெரிய ஜோக்கர், ஜோக்கர். உங்க யாருக்கும் வெக்கமா இல்ல? எல்லாருமா சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு பெரிய மந்திரவாதி தான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுவேன். நான் பண்ண போற மேஜிக்க பார்த்து நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. ரங்கீலா எங்க போறீங்க? சொல்றத கேளுங்க, இப்படி கோவப்படாதீங்க. சப்போலா, இந்த ரங்கீலா அவமானப்பட்டதுனால ரொம்ப கோவமா இங்க இருந்து போயிருக்கான். அவன் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். சரி, நான் அவன் பின்னாடி போறேன். நீ போய் ஷாக்கால் கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. சீக்கிரம் போ. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ரங்கீலாவோட கோபம் நமக்கு சாதகமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவன் இப்ப நெருப்புல இருக்கிற இரும்பு மாதிரி தான் இருக்கான். அவனை இப்ப எப்படி மாத்த முடியுமோ அப்படி நம்ம மாத்திக்கலாம். ஜெய்சிங் இப்ப சன் சிட்டில இல்லன்னு நான் கேள்விப்பட்டேன். அவன் இல்லாதத நாம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சபோலா, வா போலாம். இன்னைக்கு நான் எல்லா மேஜிக்கையும் கத்துக்க போறேன். ரங்கீலா, எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு தெரியும். சன் சிட்டில இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, ஜெய்சிங் சௌகானும் நீ மாயக்காரன் இல்ல, ஒரு ஜோக்கர்னு நினைக்கிறான். அதனாலதான் உனக்கு அவன் மேஜிக் சொல்லி தரது இல்ல. ஆனா நான் உனக்கு மேஜிக் சொல்லி தருவேன். அப்பதான் உன்னோட எதிரிகளை நீ பழி வாங்க முடியும். பழியா? இல்ல இல்ல, நான் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கல. நான் ஒரு நல்ல மந்திரவாதி ஆகணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் முன்னாடியே என் திறமை என்னங்கறத நான் நிரூபிச்சு காட்டணும். நீ ஒரு நல்ல மனுஷன், அதனாலதான் பழி வாங்க மாட்டேன்னு சொல்ற. நான் உனக்கு எல்லா மேஜிக் ட்ரிக்ஸையும் கத்து தர போறேன். என்ன சொல்ற? இப்போ என்னோட கண்களை பாரு, நல்லா பாரு. என்னோட கண்களை நல்லா பாரு. ஓ, பிரமாதம். இப்போ ஜெய்சிங் சௌகான மறந்துடு. பிரமாதம். ருத்ராவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் நீ மறந்துடு. மறக்கணும். இங்க பாரு, சன் சிட்டி மக்கள் உன்னை அவமானப்படுத்தி இருக்காங்க. நீ இப்போ அந்த அவமானத்தை மட்டும்தான் உன் மனசுல வச்சிருக்கணும். நீ இப்போ அவங்க எல்லாரையும் நீ பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கணும். நீ அவங்கள விடக்கூடாது. நான் எல்லாரையுமே நிச்சயமா பழி வாங்கணும். பிரமாதம். இது நல்ல விஷயம். நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. நீ இப்போ ஒரு சக்தி வாய்ந்த மெஜிஷியனா மாற போற. இங்க பாரு ரங்கீலா, இது உன்னோட புது பிறவின்னு நினைச்சுக்க. நீ புறப்படு, இந்த சன் சிட்டிய அழிச்சிடு ரங்கீலா. அவங்க எல்லாரையும் நீ பழி வாங்கிடு. இது எனக்கான நேரம். எல்லாரையும் நான் பழி வாங்குவேன். இந்த ரங்கீலா எங்க போனாரு? எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, ஆனா அவர் எங்கேயும் கிடைக்கல.
என்னை இவங்க எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்தினாங்க. இப்போ என்னால உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத காட்ட போறேன். நல்லது பண்ணா கெட்டதே நடக்கும். ரங்கிலாக்கு என்னதான் ஆச்சு? நான் யாரையும் விட மாட்டேன். எல்லாரும் ஓடுங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நல்லது பண்ணா கெட்டதே நடக்கும். இதுக்கு மேல என்ன கிண்டல் பண்ணுவீங்களா? ரங்கிலாவை எப்படியாவது தடுத்தாங்க. ரங்கிலா நில்லுங்க. ரங்கிலா நில்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி இவ்வளவு பெரியவர் ஆனீங்க? நான் பழி வாங்க போறேன். எல்லாரையும் நான் பழி வாங்குவேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. அந்த ரங்கீலா சன்சிட்டி மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. இத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஜோகா, நீ போய் அவங்கிட்ட என்னோட ஆர்டரை உடனே சொல்லிடு. ஜெய்சிங் சௌகானோட அரண்மனைய சுக்கு நூறா நொறுக்க சொல்லு. இதோ நான் போயிட்டேன். ரங்கீலாவை பார்த்தா யாரோ அவரை மேஜிக் பண்ணி மாத்திட்ட மாதிரி இருக்கு. அதனாலதான் அவரோட கண்ட்ரோல்ல இல்ல. ஏது எப்படியோ ரங்கீலா சன்சிட்டி எதுவும் பண்ணக்கூடாது. நாம அவரை தடுக்கிறதுக்கு பதிலா தாத்தாவை கூப்பிடலாமே. அவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு. நம்ம தாத்தாவை கூப்பிட முடியாது. ஏன்னா அவர் முக்கியமான வேலையா சிட்டியை விட்டு வெளியே போயிருக்காரு. அவரை நம்ம திரும்பி வர சொல்ல வேணாம். நம்ம 3 பேரும் சேர்ந்து 3 பக்கமா ரங்கீலாவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா வெற்றி அடைவோம். பிளான் என்னன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து தனித்தனியான நெட்டை அவர் மேல போடணும். அதுக்கப்புறம் அவரோட கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம். கம், லெட்ஸ் டு த பிராக்டிஸ். மைரா, நீ அந்த பக்கம் போ. வருண், நீ இந்த பக்கம் போ. லெட்ஸ் பிராக்டிஸ். ரெடி வருண். अंतर मंतर जादू का लंडन. प्लीज மைரா வேண்டாம். चाल अटैक. ருத்ரா, என்னோட வலை எங்க போச்சு? நீ என் வலைய பாத்தியா? இந்த பக்கம் பாரு. உன் வலை எங்க இருக்கு பாத்தியா? சாரி. நான் எல்லாரையும் விட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரவாதி. என்னை விட பெரிய மந்திரவாதி இங்க யாருமே கிடையாது. ரங்கீலா, நான் உனக்கு கட்டளை இடுறேன். ஜெய்சிங் சௌகானுடைய அரண்மனையை போய் அழிச்சிடு. ரங்கீலா, உங்களை மாதிரி சக்தி வாய்ந்த மேஜிஷியன் கிட்டே அவன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஒரு பலசாலி, ஆனா அவருக்கு அடிமையா இருக்கீங்களா? இல்லையே. உனக்கு என்ன தைரியம் இருந்தா மந்திரவாதி எனக்கே நீ கட்டளை இடுவ? ஷாக்கால், நான் உன்னுடைய ஆர்டரை பாஸ் பண்ணிட்டேன். ஆனா ரங்கீலா நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான். என்னையே அடிச்சுக்கிட்டு இருக்கான். காப்பாத்துங்க. நான் டென்னிஸ் பால் இல்ல. எதுக்காக இப்படி அடிக்கிறீங்க? வெரி குட் ரங்கீலா, நீங்க ஜோகாக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்தீங்க. இப்ப எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்களோ சொல்றீங்களா? என்ன நான் சொல்லணுமா?
இப்போ நீயும் எனக்கு கட்டளையிடுறதுக்கு தயாராயிட்டியா? உனக்கு பதில் சொல்றதுக்கு நான் ஒன்னும் அடிமை கிடையாது. வரும். ரங்கீலா மேல ஷாக்கால் ஏதோ மேஜிக் பண்ணிருக்கான். நான் இவரை நார்மல் பண்ண முயற்சி பண்றேன். ஜிபாய்ஸ்கா நார்மல் ஸ்டிக்கோ. ஜிபாய்ஸ்கா நார்மல் ஸ்டிக்கோ. என்கிட்டயே மோத முயற்சி பண்றியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ருத்ரா, மாய விளையாட்டுல நீ எனக்கு ரொம்ப ஜூனியர். இங்க பாரு ருத்ரா, எனக்கு முன்னாடி நீ ரொம்ப சின்ன பையன். ஷாக்காலோட மேஜிக்க ஷாக்காலால மட்டும்தான் எடுக்க முடியும். ஷாக்காலோட மேஜிக் அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். வருண், இப்படி வா. என்ன இது ரொம்ப ஆபத்தான பிளான் ருத்ரா. ஆனா இட்ஸ் ஓகே, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். மைரா, வருண், இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து நெட் அட்டாக் பண்ணுவோம். ரெடி? லேட் பண்ணாம அவர் மேல நெட் தூக்கி போடணும். அச்சோ, திரும்ப மிஸ் பண்ணிட்டேனா? எஸ் மைரா, இன்னைக்கு உன்னோட மேஜிக் கரெக்டா வேலை செஞ்சுச்சு. ஜிபாய்ஸ்கா வா கிரியேட்டோ. சாரி வருண். மைரா சாரிலாம் சொல்லாத. இததான் நானும் ருத்ராவும் பிளான் பண்ணோம். நீ ரொம்ப கரெக்டா பண்ண. ரங்கீலா, தைரியம் இருந்தா என்ன புடிச்சு காட்டுங்க பாப்போம். நான் உங்களை விட மாட்டேன். எங்க போறீங்க? எனக்கு எதுவும் தெரியல. உங்களால எங்க தப்பிச்சு போக முடியும்? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ரங்கீலா, நீங்க வந்திருக்க கூடாது. நான் உனக்கு உத்தரவு போடுறேன். நான் சொல்றத கேளு. நீ இந்த மந்திரவாதி ரங்கீலாவுக்கே கட்டளை போடுறியா? இந்த ரங்கீலா யாருக்கும் அடிமை கிடையாது. என்னோட சக்தியை எனக்கு எதிராக பயன்படுத்துறியா? இப்போ நான் உன்னை அழிக்க போற ரங்கீலா. அகீரா, சகீரா, பசூகா, ஃபயர்பால். என்னோட அரண்மனைக்கு வந்து என்னையே தாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். ஷாக்கால், என்ன ஆச்சு? உன்னோட பிளான் உனக்கே ஆபத்தாயிடுச்சா? இது வரைக்கும் நான் தனியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னால என் கூட சக்தி வாய்ந்த ரங்கீலா மெஜிஷியன் கூட இருக்காரு. உன்னால எங்களை தடுக்க முடியாது. உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. நார்மல் ஸ்டிக்கோ. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் எப்படி இங்க வந்த ருத்ரா? அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்றோம் ரங்கீலா. தேங்க்யூ ஷாக்கால். இப்ப நாங்க கிளம்புறோம். நீயே ரங்கீலாவை நார்மல் ஆக்கணும்ன்றதுதான் எங்க பிளான். அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். ஓகே, பாய் பாய். என்ன ஷாக்கால் கிட்டே உன் விளையாட்ட காட்டுறியா? நீ இப்போ என்னோட இடத்துல இருக்கிற. உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. இங்கிருந்து நான் உன்னை போக விட்டாதானே நீ போவ ருத்ரா. அகீரா, சகீரா, பசூகா, அலைவோ. நீங்க என்ன பண்றீங்க? சொல்றது கேளுங்க. வேண்டாம் உங்களை
இதுகளை என்ன பண்றது? வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளுங்க, வலிக்குது. அப்பா அப்பா, என்னோட வீரர்களா இருந்துகிட்டு என்கிட்டே சண்டை போறீங்க. அகீரா சகீரா அட்டாக்கோ. இத வாங்கிக்க. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். Ibaiska, boom! Check, ஷாக்கால், இங்க நான் வந்தது உன் கூட சண்டை போடுறதுக்கு இல்ல. நான் ரங்கீலாவை சரி பண்ணதான் இங்க வந்தேன். இப்ப சரி ஆயிட்டாரு. காரணம் இல்லாம யார்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு தாத்தா என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு எந்த ரீசனும் இல்ல. சன் சிட்டியை அழிக்கிறத விட்டுட்டு உன்னோட கால் சிட்டியை கவனிக்கிற வேலையை பாரு, சரியா? பாய் பாய். நீங்க ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காவே செய்யறதே இல்ல. கீழே வாங்க. ருத்ரா, ஷாக்கால், நீங்க அப்படி என்ன ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஒரு எதிரியை தோக்கடிக்கணும்னா அவனோட பலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஜெய்சிங்க பத்தி முன்னாடியே பல விஷயங்கள் தெரியும். ஆனா எனக்கு இப்போ அவனை பத்தின ஒரு முக்கியமான பலவீனமான விஷயம் இப்ப தெரிஞ்சிருக்கு. அத வச்சு அவனை ஒரே நிமிஷத்துல நாம காயப்படுத்தலாம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஷாக்கால்? அப்புறம் எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த விஷயம் என்ன, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. உனக்கு எல்லாமே தெரிய வரும் சோகா. அந்த விஷயம் என்னன்னா, சன் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பெரிய மின்னல் வெட்டும், எல்லா இடத்துலயும் இடி விழும், அந்த சன் சிட்டிய அழிஞ்சிடும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். ஜெய்சிங் சௌகான், உன் அழிவுக்கான நேரம் இப்ப நெருங்கிடுச்சு. புரிஞ்சதா ருத்ரா? ருத்ரா, ஊருக்குள்ள எதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க? ஏன் ருத்ரா, என்னாச்சுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. திடீர்னு இந்த மாதிரி ஊருக்குள்ள எப்படி இடி விழும்? வானிலை சரியா தானே இருக்கு, அப்புறம் எப்படி இடி விழும்? இத பார்க்கும்போது யாரோ மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு. நீ இங்கேயே இரு ருத்ரா, நான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். நீ யாரு? என்னோட சன் சிட்டில எதுக்காக இடி விழ வைக்கிற? கண்டிப்பா இது நேச்சரோட வேலை இல்ல, ஒரு மேஜிக் காரனோட சதிதான். நீ யாரு? என் முன்னாடி வா.
யார் நீ? ஜெய்சிங், நான் தான் எலக்ட்ரோ லேடி. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ஏய் எலக்ட்ரோ லேடி, என் சன் சிட்டியை விட்டு இப்பவே நீ போயிடு. பொதுவா நான் பெண்களை தாக்க மாட்டேன். இல்ல நான் ஒரே நிமிஷத்துல உன்னை என்னால இங்கிருந்து விரட்ட முடியும். ஜெய்சிங், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எப்பவும் பெண்களை தாக்க மாட்ட. உன்னோட இந்த நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஜெய்சிங். பாத்தியா சோகா, ஜெய்சிங் சௌகானோட பலவீனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சுதான் அவனை இன்னைக்கு நான் தாக்கிட்டு இருக்கேன். அவனால தப்பிக்க முடியாது. இனிமே அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனோட சன் சிட்டியை நிச்சயமா அவனால காப்பாத்த முடியாது. நல்லவங்களோட பிரச்சனையே இதுதான். ஜெய்சிங் சௌகானோட நல்ல விஷயங்களை வச்சு அவனை நான் இன்னைக்கு மாட்டி விட்டுட்டேன். அவன் இன்னைக்கு அழிய போறான். ஜெய்சிங் சௌஹான், எனக்கு உன்னோட பிளான் நல்லா புரிஞ்சிருச்சு. உன்னால என்ன தாக்க முடியல, அதனால என்ன கைது பண்ண நினைக்கிறல்ல. ஆனா என்ன கைது பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. எலக்ட்ரோ லேடி, இதுக்கு மேல உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. உண்மையாவா? சாரி தாத்தா, நீங்க அங்க ஆபத்துல இருக்கும்போது என்னால இங்க அமைதியா இருக்க முடியாது. Ibaiska net creator too. எங்க தப்பிச்சு போறீங்க? ரங்கீலா, சீக்கிரமா பேலஸோட கேட்டை திறந்து ரெடியா இருங்க. தாத்தாக்கு அடிபட்டு இருக்கு. ருத்ரா, அவன் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கா. Ibaiska protector. உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத ஜெய்சிங் சௌஹான். என்னோட கிடிய வச்சு உன் அரண்மனையை இப்ப நான் அழிக்க போறேன். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? இந்தாங்க தாத்தா, தண்ணி குடிங்க. இந்தாங்க. ருத்ரா, அந்த லேடி ரொம்ப ஆபத்தானவ. யாரும் பேலஸை விட்டு வெளியே போக கூடாது. ஆனா தாத்தா, எத்தனை நாள் தான் பேலஸ்குள்ளேயே இருக்க முடியும்? நம்ம வெளியே போய் தான் ஆகணும். இல்லனா அவ கோவத்துல சன் சிட்டியை அழிச்சிடுவா. இல்ல ருத்ரா, இந்த நேரத்துல வெளியே போறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அவளோட மின்னல் மத்த மின்னல்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. நான் கொஞ்சம் குணமானதும் அவளை எதிர்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். ஜெய்சிங் சௌஹான், எத்தனை நாள் தான் என்கிட்ட இருந்து மறைஞ்சு இருப்ப? நான் திரும்ப வருவேன். நான் சொன்னதை மறந்துடாத. வாளாலேயோ கத்தியாலேயோ நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். தாத்தா,
அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ வேணா இப்ப இந்த இடத்தை விட்டு போயிருக்கலாம், ஆனா ஆபத்து நம்மளை விட்டு போகல. அதனால யாரும் வெளியே போக கூடாது. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நான் இங்க இருக்கும்போது என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தன் அங்க கார்டன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்? அங்க போய் அவ யாருன்னு பார்க்கணும். ஆமா, நீ யாரு? நீ யாருப்பா? நான் தான் ரங்கீலா. நீ யாரு? நான் சங்கரீலா. சங்கரீலாவா? யாரு சங்கரீலா? நம்ம 2 பேரும் ட்வின்ஸ்பா. உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம 2 பேரும் ஒரு திருவிழாவில் பிரிஞ்சு போயிட்டோம். திருவிழாவில் நம்ம பிரிஞ்சு போயிட்டோமா? எப்படி? எங்க? இன்னைக்கு வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதே இல்லையே. தாத்தாவும் சொல்லல, ருத்ராவும் சொல்லல. அண்ணா, அண்ணா உங்களை வரவேற்கிறேன். அண்ணா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ணா, வாளாலையோ கத்தியாலையோ நான் தாக்க மாட்டேன். என்னோட மின்னல் சக்தியால தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். ரங்கீலா எப்படி அவகிட்ட மாட்டினாரு? ருத்ரா, நீங்க எல்லாரும் உள்ள இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் பேலஸோட கதவை திறக்கலன்னா சன் சிட்டியை உங்களால காப்பாத்தவே முடியாது. ருத்ரா, நீ மட்டும் இப்ப பேலஸ திறக்கல, இந்த ரங்கீலாவை காப்பாத்தவே முடியாது. தாத்தா, ருத்ரா, என்ன காப்பாத்துங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தாத்தா, இப்ப நம்ம என்ன பண்றது? ரங்கீலாவை காப்பாத்தணும்னா நம்ம கேட்டு திறந்துதான் ஆகணும். நான் போறேன். இல்ல வருண், கேட்டை திறக்காத. இப்ப மட்டும் நீ பேலஸோட கதவை திறந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டேன். நான் வெளியே போறேன். நீ என்ன சொல்ற ருத்ரா? நான் இப்ப உன்னை கண்டிப்பா வெளியே போக விட மாட்டேன். தாத்தா, நம்ம கிட்ட வேற வழி எதுவும் இல்ல. எலக்ட்ரோ லேடி, நான் சொல்றத கேளு. நான் தான் ருத்ரா பேசுறேன். நான் வெளியே வர தயாரா இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் நீ ரங்கீலாவை விடு. அவரை ஃபவுண்டைன் பக்கத்துல உட்கார வை. ஓகேவா? ஓகே ருத்ரா. ஜெய்சிங் இல்லனா என்ன? அவன் பேரன் தான் வர போறான்ல. ருத்ரா உனக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறா. இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு. ஓ, நீதான் ருத்ராவா? உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீ நான் சொல்றத கேளு. பேலஸோட கதவை திற. உன்னோட மின்னலால எங்களை தாக்குனாலும் பேலஸோட கதவு திறக்கப்படாது. பேலஸோட கேட்டை திறக்கலனா நீயும் ரங்கீலாவும் என் கிட்ட இருந்து தப்பிக்க மாட்டீங்க. இந்த வாங்கிக்கோ. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? என்னோட மின்னல் கண்டிப்பா ஃபெயில் ஆகாதே. இல்ல, ஏன் மாத்திட்ட? இது ருத்ரா இல்ல, அவனோட இமேஜ். நான் எல்லாரையும் எரிச்சிடுவேன். இங்க இருக்கிற யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிறத இந்த ருத்ராவுக்கு அந்த ஜெய்சிங் சௌகான் நல்லா கத்து கொடுத்திருக்கான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா இந்த தடவை அந்த சன் சிட்டியை இவங்களால காப்பாத்தவே முடியாது. ரங்கீலா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற ஐடியாவும் வரும் இல்லையா? ரங்கீலா, நீங்க எதுக்கு தேவையில்லாம வெளியே போனீங்க? கொடுங்க, அந்த ட்ரேயை என்கிட்ட கொடுங்க. இந்தங்க, உங்க ட்ரேவை பிடிங்க. ரங்கீலா, நீங்க என்னை விட்டு தள்ளியே இருங்க. ரங்கீலா, யாருக்கும் எதுவும் வேண்டாம்.
இப்ப நீ கொஞ்ச நேரம் உள்ள போய் ரெஸ்ட் எடு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய்சிங் சௌகானோட வீட்ல எல்லாரும் ஷாக் அடிச்சு கீழே விழுறாங்க. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள், என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாகால். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த ஜெய்சிங் அவனோட அரண்மனைக்குள்ளேயே மறைஞ்சிருக்க போறான்? அந்த சன் சிட்டியை இந்த எலக்ட்ரோ லேடி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அவன் அரண்மனை விட்டு வெளியே வந்துதானே ஆகணும். ஷாக்கால், அவங்க எல்லாரும் அழியறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஷாக்கால், இது எப்ப நடக்கும்? கொஞ்சம் பொறுமையா இரு ஜோகா. நாம நினைச்சது நிச்சயமா நடக்கும். அந்த எலக்ட்ரோ லேடி கண்டிப்பா சன் சிட்டியை அழிச்சிடுவா. தாத்தா, இதுக்கப்புறம் நம்ம அமைதியா இருக்க கூடாது. எவ்வளவு நேரம் தான் நம்ம அரண்மனைக்குள்ள மறைஞ்சிருக்கிறது? நான் வெளியே போய் எலக்ட்ரோ லேடியை தடுத்தே ஆகணும். ருத்ரா, இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ஃபர்ஸ்ட் ரூலை எப்பவும் மறக்காத. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். நாம எலக்ட்ரோ லேடி கிட்ட கண்டிப்பா மோதலாம், ஆனா பக்கா பிளானிங்கோட மோதணும். ருத்ரா, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு புது மந்திரத்தை சொல்லித்தரேன். ருத்ரா, நாங்களும் கூட வெளியே வரோம். ருத்ரா, ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மேஜிக்கோட பவர் உங்ககிட்ட 5 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். நானும் உங்க கூட வரேன். அந்த எலக்ட்ரோ லேடி எனக்கும் ஷாக் கொடுத்தால, டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா அவளை நான் பழி வாங்குவேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன் எலக்ட்ரோ லேடி. நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க எலக்ட்ரோ லேடி? தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி வா. இது வந்துட்டேன். நீ ரொம்ப தைரியசாலி ருத்ரா. ஆனா உன்னால என்கிட்ட மோத முடியாது. எலக்ட்ரோ லேடி, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா சக்கு. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். தப்பிக்க முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு. ருத்ராவால அந்த எலக்ட்ரோ லேடி கிட்ட மோத முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ருத்ரா மாட்டிக்க போறான். அத பார்த்த ஜெய்சிங் சௌகான் ருத்ராவை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா வெளியில வருவான். அந்த ஜெய்சிங் சௌகான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்ச போறான். அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். எலக்ட்ரோ லேடி, நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஜந்தர் மந்தர் காளிகல் அந்தர் ஜூ. நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா? இதுக்கப்புறம் நம்மளால நகர கூட முடியாது. ருத்ரா இப்போ மந்திரம் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். Zibaiska boom, chick chick boom. Rudra, 5, 4, 3, 2, 1. Rudra, time முடிஞ்சிருச்சு. வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன். வாளாலையும் கத்தியாலையும் நான் தாக்க மாட்டேன். மின்னலோட வெளிச்சத்துல தான் நான் எல்லாரையும் தாக்குவேன்.
என் சக்திகள் எங்க போச்சு? எனக்கு என்ன ஆச்சு? நான் எதுக்காக கீழே விழுறேன்? இப்போ உங்க பவர் உங்களை விட்டு போயிடுச்சு. திரும்ப எப்பவும் உங்களுக்கு பவர் கிடைக்காது. எதுக்குன்னு உங்களுக்குள்ள இருக்கிற மின்னலை நான் எனக்குள்ள எடுத்துக்கிட்டேன். இப்ப நீ ஒரு சாதாரண மனுஷிதான். என்னோட சக்திகள் என்னை விட்டு போயிடுச்சு நான் சொல்றேன். இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு வெற்றி கிடைக்க போற கடைசி நேரத்துல தோத்து போயிடுறேன். நான் நினைச்சது நடக்கும் நினைக்கும் போது எனக்கு எதிராவே நடக்குது. மேடம், ஜூஸ் குடிங்க. உங்க கோபம் கொஞ்சம் குறைஞ்சிடும். தண்ணி தண்ணி, நீ இதுல என்ன கலந்த? எனக்கு எரியுது. ஸ்பெஷலா எதுவுமே கலக்கல. உன் பவரை நீ இழக்க போறன்னு முன்னாடியே எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு கொஞ்சம் சில்லி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன். உன்னோட சக்தியை வச்சு என்ன தாக்குனல்ல, இப்ப அவதிப்பட. தண்ணி தண்ணி. கலக்கிட்ட ருத்ரா, சபாஷ். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. இங்க என்ன நடக்குது? நான் தான் அடிப்பேன். இப்ப நான் அடிக்கிறேன். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். யாராவது ரெஃப்ரி எப்படி அடிப்பாங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? ரெஃப்ரி சார், சாரி. ருத்ரா, நாங்களும் உங்களோட விளையாடுறோம் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, நீங்க விளையாட கூடாது. நீங்க ரொம்ப குட்டியா இருக்கீங்க. உங்களுக்கு அடிபட்டாலும் பற்றும். போய் உட்காருங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ரங்கீலா, நாங்க நினைச்சா அந்த செடியை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாது போல. எங்களால எல்லாம் முடியும், எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க உங்களை நினைச்சு மட்டும் கவலைப்படுங்க, சரியா? அப்படியா? வாசம் வாசம். சரி, நம்ம விளையாடலாமா? ரங்கீலா சொல்றது கூட சரிதான். எங்க கூட விளையாடினா உங்களுக்கு அடிப்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க 2 பேருக்கும் நான் தனியா கோட் ரெடி பண்ணி தரேன். நீங்க சேஃபா அங்க விளையாடுங்க. பாய்ஸ் கா பேட்மிண்டன் கோட் கிரியேட்டோ. ரங்கீலா, உங்க தலைக்கு என்ன ஆச்சு? நான் என்ன பண்ணுவேன்? இந்த தலை நிக்கவே மாட்டேங்குது. ஏதாவது பண்ணுங்க. உங்க கையால உங்க தலைய பிடிங்க. நீங்க உள்ள போங்க. என்ன இது? எனக்கு ஏதாவது புது பிரச்சனை வந்துருச்சா? ஜிம், அங்க பாத்தியா? அவங்க எல்லாரும் பிஸியா இருக்காங்க. நம்மள பத்தி யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவங்க மட்டும் விளையாடி சிரிச்சிட்டு இருக்காங்க.
இங்க ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு வாசனை வருது. நான் உங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க. இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்காங்க. இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்காங்க. நான் எப்ப வந்தாலும் இவங்க வாசனை வச்சே என்னை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வர விஷயம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஷாக்காலிக்கு இந்த விஷயத்தை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நம்மள தவிர வேற யாரோ இங்க இருக்காங்க. வந்துட்டேன். ஓலாரி ஓலா, நான் தான் சபோலா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் போய் ருத்ராவை கூப்பிட்டேன். எதுக்காக கோவப்படுறீங்க? நான் இந்த பக்கமா போகும்போது நீங்க சோகமா இருக்கிறத பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். அந்த கால் சிட்டியில யாருக்கும் என்னோட உதவி தேவையில்லை. அது போல இங்க யாருக்கும் நீங்க தேவையில்லை. நான் இப்ப பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க அவங்க கூட விளையாடக்கூடாதுன்னு உங்களை தனியா விளையாட சொல்லிட்டாங்கல்ல. அந்த ருத்ரா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். நான் இப்ப ஹாப்பி வேலைக்கு போறேன். இனிமே நான் அங்கதான் இருக்க போறேன். உங்களுக்கும் அங்க வர விருப்பமா இருந்தா என் கூட வாங்க. இந்த ஹாப்பி வேலி இடம் எங்க இருக்கு? ஹாப்பி வேலி ரொம்பவே அழகான இடம். நம்மள மாதிரி நிறைய அனிமல்ஸ் அங்க ஒன்னா சந்தோஷமா இருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரியுமா? ஹாப்பி வேலியில சாக்லேட் ஃப்ளேவர், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, பாதாம், பிஸ்தா, டூட்டி ஃப்ரூட்டி, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கிற நட்ஸ் இருக்கா. உண்மையாவா? இவ்ளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கிற நட்ஸ் அங்க இருக்கா? நாங்க உடனே வரோம். இல்ல இல்ல, நாங்க அங்க வர மாட்டோம். ருத்ரா எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். எங்களால அவனை விட்டுட்டு எங்கேயும் வர முடியாது. ருத்ரா உங்க மேல பாசமா இருக்கானா இல்லையான்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அவன் உங்க மேல உண்மையா பாசம் வச்சிருந்தா உங்களை தேடி வருவான்ல. ஒருவேளை பாசம் இல்லைன்னா தேடி வரமாட்டான். ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ருத்ராக்கு உண்மையாவே எங்க மேல பாசம் இருந்தா அவன் கண்டிப்பா எங்களை தேடி கண்டுபிடிக்க வருவான். நாங்களும் உன் கூட வரோம். ஓலாரி ஓலா, நான் தான் சபோலா. நாங்க ரெடி. லெட்ஸ் கோ. அட, இந்த ஜிம்சூம் எங்க போனாங்க? 2 பேரும் இங்க தானே விளையாடிட்டு இருந்தாங்க. ஜிம்சூம், ஜிம்சூம், நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? அவங்க 2 பேரையும் நம்ம கவனிக்கலன்றதுக்காக அவங்க கோவப்பட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்க சேஃப்டிக்காக தானே சொன்னோம். ஆனா அவங்க இப்ப எங்க போயிட்டாங்க? ஹலோ ஜிம்சூம், வெளியே வாங்க. ஜிம்சூம், சீக்கிரமா வெளியே வாங்க. இல்ல, நான் ஜிம்சூம் தான் கூப்பிட்டேன். நீ எதுக்கு வர? சாரி, என்ன விட்டுற. ருத்ரா, காப்பாத்து. நான் ஜிம்சூம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன். ஜிம்சூம், எங்க பாசமான ஜிம்சூம், எதுக்கு சோகமா இருக்கீங்க? வெளியே வந்துருங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறேன். நம்ம இனிமே எல்லாரும் ஒண்ணா விளையாடலாம். என்னை விட்டுடு, என்னை விடு. Sorry. என்ன இடம் இது? சபோலா, நீ கூட்டிட்டு போற இடம் ரொம்பவே அழகா இருக்கும். நீ எங்க கிட்ட சொன்ன இங்க நிறைய நட்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும்னு எங்க கிட்ட சொன்ன. ஆனா இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே காஞ்சு போயிருக்கு, எதுவுமே இல்லையே. ஜிம்சம், நம்ம இங்க புதுசா வந்திருக்கோம் இல்லையா? இந்த இடம் நம்ம புதுசா வந்திருக்கிறதால தன்னோட பசுமைய மறைச்சு வச்சிருக்கு. அதனால தான் நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியல. நீங்க எங்கே இருங்க, நான் போய் இந்த காட்டோட ராஜாவை பார்த்து பேசிட்டு வரேன். இந்த சப்போலா எங்க போறான்? ஷாக்காலிக்கு இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வா சப்போலா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. நீ நல்ல வேலை பண்ணிருக்க.
ஷாக்கால், உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அரிய வாய்ப்பு இது. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய போர்ல கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயுதம் நமக்கு யூஸ் ஆகும், மறந்துடாதீங்க. ருத்ராவோட நண்பர்கள் நம்ம கிட்ட இருக்கிறது இதுவரைக்கும் அந்த ருத்ராவுக்கு தெரியாது. அவன் நிச்சயம் இவங்களை தேடி இங்க வருவான். ஆனா அவன் திரும்பி சன் சிட்டிக்கு போக முடியாது, போக விட மாட்டேன். இந்த வேலைக்காக நான் என்னோட சிறந்த வீரர்களை அனுப்ப போறேன். அவங்கள தோக்கடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். சொன்னோ, என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். இந்த ஜிம்சும் எங்க போயிட்டாங்க? எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேனே. ருத்ரா, மைரா, வருண், 3 பேரும் எங்க போறீங்க? சீக்கிரமா வந்து ஜூஸ குடிங்க. இந்தாங்க. ரங்கீலா, ஜூஸ் குடிக்கணும்னா நான் இந்த கிளாஸை எடுக்கணும். நீங்க எடுக்கவே விட மாட்டேங்கிறீங்க. நீங்க இப்படியே ஆடிக்கிட்டே நின்னுட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறது? நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ருத்ரா, நாம இப்ப ஜிம்சுமா எப்படி தேடுறது? ரங்கீலா, இப்ப ஜூஸ் குடிக்க எங்க கிட்ட டைம் இல்ல. ஜிம்சும் காணாம போயிட்டாங்க. நான் தான் உங்களை தேடி கண்டுபிடிக்கணும். பாய்ஸ்கா டிடெக்டிவ் டாக் பிரகட்டோ. ஜிம்சும தேடு. இவங்க 3 பேரும் ஜிம்சும தேடுறதுக்கு தனியா போயிட்டாங்க. நானும் விஷயம் தெரியாம ஜிம்சும திட்டிட்டேன். அதனால அவங்கள தேடி நானும் போறேன். இந்த சப்போல நம்மள மாட்டி விட்டுட்டு எங்க போனான்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துல வந்துறேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா இன்னும் வரல. பாத்தியா? சப்போலா எங்க போயிருப்பான் தெரியலையே. என்னது? நம்மள தொட்டிடுது. ஓடு, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். ஓடு. இது என்ன புது பிரச்சனை? சிம், நீ சொன்னது உண்மைதான். சப்போலா அவனோட உண்மையான முகத்தை நம்மளுக்கு காட்டிட்டான். அவன் நம்மள ஏமாத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். சீக்கிரம் மறைச்சுக்கலாம். நீ எப்படி இருக்க? ஏய், நான் பசியா இருக்கேன். எங்களை காப்பாத்துங்க. ஏய், ஏங்க. அட்டாக்! ருத்ரா, ஜிம்சும் கிடைச்சாங்களா? ரங்கீலா நம்ம கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. அந்த பக்கம் என்ன இருக்கு? ஓடுங்க. தேங்க்யூ ரங்கீலா. ருத்ரா, எங்களை காப்பாத்து. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால்.
ருத்ரா, இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண முடியாது. ஷாக்காலோட மேஜிக்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. இங்க வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட ருத்ரா. ஷகால், ருத்ரா வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. பாய்ஸ்கா ரோப் கிரியேட்டோ. ஓ, இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம். அவனோட மூளைய வசியப்படுத்தி அவனை அழிச்சு. என்ன பாரு, என் கண்களை பாரு. நான் எப்படி பாக்குறது? என் தலைதான் நிக்க மாட்டேங்குது. உன்னை எப்படி பார்க்க முடியும்? பாரு, என் கண்களை பாரு, நல்லா பாரு. எப்படி பாக்குறது? என்னோட தலை ஏன் கண்ட்ரோல்ல இல்ல? இவன் தலை நிக்க மாட்டேங்குது. இவனை எப்படி என்னால மயக்க முடியும்? ஷாக்காலோட மேஜிக்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. சீக்கிரம் உன் வேலையை ஆரம்பி. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நான் இப்ப சாப்பிடட்டுமா? ரங்கீலா, சரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரின்னு சொல்லிடாதீங்க. சரி, சாப்பிடு. தேங்க்யூ. ரங்கீலா, தெளிவாகுங்க. உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க. வருண், அங்க பாரு. வாங்க, நம்ம போகலாம். ருத்ரா, ரங்கீலாவை காப்பாத்து. ஓ நோ, அந்த பாம்பு ரங்கீலாவை ஹிப்னடைஸ் பண்ணிடுச்சா? ரங்கீலா! ருத்ரா! ஜிம்ஜும், சீக்கிரமா வெளியே வாங்க, சீக்கிரம். அங்க பாரு, ருத்ரா வந்துட்டான். நில்லு சிம், இது ஒரு வேளை சபோலாவோட பிளானா கூட இருக்கலாம்ல. எங்களுக்கு தெரியும், நாங்க வெளியே வரவே மாட்டோம். நீ ருத்ராங்கல சபோலா தான். ஏற்கனவே ஒரு தடவை உன்னை நம்பி ஏமாந்துட்டோம். இதுக்கப்புறம் ஏமாற மாட்டோம். ஜிம்ஜும், உண்மையிலே நான் தான் இது. ருத்ரா, சீக்கிரம் வெளியே வாங்க. நம்ம கிட்ட நேரம் அதிகமா இல்ல. நீ சொன்னது சரிதான் ருத்ரா. இன்னைக்கு உங்க எல்லார்கிட்டையும் நேரம் குறைவாதான் இருக்கு. மாட்டினீங்களா? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, உன் விளையாட்டு முடிய போகுது. நீ இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்க போற? பாவம், இவங்க வேற ரொம்ப பசியோட இருக்கிறாங்க. இன்னைக்கு நீ இந்த ஷாக்காலோட மேஜிக்ல முழுசா மாட்டிக்கிட்ட ருத்ரா. உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. முதல்ல உன்னை நான் அழிக்க போறேன். அப்புறம் உன்னோட தாத்தாவை அழிக்க போறேன். ருத்ரா, ஞாபகம் இருக்குல்ல? ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். நீ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க கூடாது. நீ நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்யலாம். ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். பாஸ்கா பூம் சிக் சிக் பூம்.
Creatures, attack Rudra! Sorry. நீ சடனா நடுவுல வந்ததுனால தானே உனக்கு இப்படி ஆச்சு வருண். வருண் கீழே குனி, சீக்கிரம் சீக்கிரம் குனி, அங்க பாரு. ருத்ரா, நான் உன்னை விட மாட்டேன். நம்ம மேல இருந்த மரம் எங்க போச்சு? ருத்ரா, இந்த முறை நீ தப்பிச்சிட்ட. ஆனா அடுத்த தடவை நீ தப்பிக்க முடியாது. சாரி, எங்களை மன்னிச்சிடு. நாங்க சப்போல சொன்னதை நம்பிட்டோம். நீங்க எல்லாரும் எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஜிம்சும் சத்தியம் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நீங்க எப்பயும் இப்படி பண்ணக்கூடாது. சத்தியம் பண்றோம், நாங்க எப்பவும் பண்ண மாட்டோம். சரி வாங்க, வீட்டுக்கு போய் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். ரங்கிலா போலாமா? ஓ நோ, ரங்கிலா இன்னும் லெஃப்ட் ரைட் மோட்ல தான் இருக்காரு. ருத்ரா, இவரை தாத்தாவால மட்டும் தான் சரி பண்ண முடியும். அது வரைக்கும் இவர் இப்படியே இருக்கட்டும். என்னால காரையும் நேரம் ஓட்ட முடியல. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.